மீன் குழம்பு சாப்பிட்டேன் மகா. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஹாய் அக்கா, ஹாய். குட் நைட் ஆஷிவா, குட் நைட். ஓ, குட் மார்னிங் போட்டீங்க, 12 ஆயிடுச்சா? ஹாய் தினேஷ். இது போக பாபாய் பார்க்கும்போது சிக்னல் மாதிரி இல்லை. சாயங்காலம் ஒன்று ஏற்றினேன், இவ்வளோ போக வரவே இல்லை. இது எதோ அதே மாதிரி கருப்பு கலர் தானே இது? இந்த வெள்ளை கலர் நேற்று எரியில இல்லை கொஞ்சோண்டு. அது அப்போ சரியாக பற்ற வைக்கல கரெக்டாக. இல்லை, ஒரு சைடு இவ்வளோண்டு எரிஞ்சிருக்காங்க. அப்போ அது இன்னும் போயிட்டுருக்கும். இப்போ எரிய வச்சா தக தக தகன்னு. ஒய் இட் மார்னிங் சப்பாத்தி. ஓஎம்ஜி ஹாய் சொன்னா. என்ன மாடி மாடி. ஐயோ, எங்கள் வீட்டில் புகை மண்டலமே இருக்குது. கொசு வத்தி விட்டா சாம்பிராணி விட்டா கொசு. அதுவே பொடியலை சொன்னால் எங்கே கேட்க மாட்டாங்க எங்கள் வீட்டுக்கு. முடியலை. ஹாய் சொல்லிட்டேன். ரேஷ் சாப்பிட்டேன். பாடி சாப்பிட்டியா? எம்புட்டு இருக்குது போக அதை சுவாசம் பண்ணி. ஐயோ, அதுதான் இப்படி பண்ணுறாங்க. மூச்சு திணறல் வரட்டும். ஐயோ, அது எங்கே கேட்குறாங்க, நம்ம சொல்கிறதே கேட்கலாம். இதேமா இது மூடு தான் வந்து. அவர் சிக்கன் குழம்புக்கு மெனு சொல்லிட்டு இருக்காரு, அப்படியே படி. சிக்கன் குழம்பு நன்றாக தக்காளியை வெட்டவும், வெங்காயத்தை கழுவிட்டு வெட்டவும், பச்சை மிளகாய் கூட சேர்ந்து வெட்டினால் காரம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி கொஞ்சம் அரைச்சிக்கணும், பூண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலவையாக்கி சிக்கனை அதனுள் கலந்து. பிரசாத், தேங்க்யூ. மழை காலையில் நல்ல மழை தான் நனைஞ்சிக்கிட்டே தான் போயிட்டோங்க. ரெயின் கோட்டு போட்டோம், பாதி நனைஞ்சு பாதி நனைய அப்போதான் போன மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? நன்று ஆனந்து ஏகே மரியாதையாக கமெண்ட் பண்ணு. கொதிக்க விடவும். தக்காளியை வெட்டணுமா? கருப்பு பிரதர் கேட்குறோம். தக்காளி தான். பிங்கி. தக்காளியை பொடியாக வெட்டவும். பிங்கி. வெங்காயத்தை ஒவ்வொரு புகை போட்டுறேன். திணறுதுடாது எல்லாருக்குமே. எப்பா திணறு அப்போதான் உள்ள இருக்கிறதுக்கெல்லாம் திணறு. ஊச்சியில் எங்களுக்கு தான் திணறுது, அவங்களுக்கு அப்போதான் விழுவாங்க மேலே. இந்த பாரு மேலே தான் விழணும் இப்பெல்லாம். நன்றாக பொடி செய்து வறுக்கவும். அதை வறுத்தால் உடனடியாக நமக்கு சிக்கன் குழம்பு கிடைக்கும். தேங்க்யூ பிரசாத். நிறைய ரெமெடி சொல்லியிருக்கீங்க. இதில் இதெல்லாம் எனக்கு ஈஸியாக இதில் நாளைக்கு காலையில் செய்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் உப்பு போட்டு சுடு தண்ணி கொப்பளிச்சிருவேன். என்ன போட்டிருக்காங்க? ஒன்றுமே காணும். தக்காளி எங்கே மச்சான்? ஒன்றுமே காணுமா? தக்காளி எங்கே வச்சுருக்குன்னு கேட்குறது. தக்காளி இருக்கு, இப்போ டைம் ஆயிடுச்சு, 12 மணிக்கு சமைக்குது. ஆனால் பசிக்குது, என்ன பண்ணுறது? ஆமாம் மகா, எங்கே மழைலாம் வேறு பக்கம் போயிடுச்சாமா. சோசைட் பரவாயில்ல இருக்கட்டும். மழை இல்லைன்னா பஞ்சம் வருமே. பாலக்காட்டில் மழை, ஆந்திராக்குள்ள ஜடை. ஏதோ ட்ரை பண்ணோம் மாமா, என்னன்னு தெரியல. மந்திரம் போட்டு தான் மழையை தூக்கின்னு வந்தாராம். இப்போ ஜீரணெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பிரச்சனை பேச முடியாத அளவுக்கு தொண்டை வலிக்குது, தாங்க முடியாது. தொண்டை வலிக்குது, ஏன் இப்படி கத்த விடுறீங்க? பாவம் இல்லையா? ஆமாம்மா, சுடு தண்ணி இப்போ கொஞ்சம் குடிச்சப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஜூலியனா அடுத்த செகண்ட் அப்படியே இருக்குது. ஜூலியா